வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பதவி ஏத்துக்கிட்டாங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதவி ஏத்துக்கிட்டாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்கன்னு ஏன் இவ்வளவு சீமா சிரிக்கிறா? தமிழ்நாட்டுல இருந்து போய் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் பேரெல்லாம் சொன்னாங்க. வட இந்திய எம்பிகள் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் பேரெல்லாம் சொன்னாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க, பதிலுக்கு ஜெய் ஜெகநாத்னு. அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? திமுகன்றத கோமுகான்னு மாத்தி வச்சிடலாம். ஏன் கொத்தடிமை முன்னேற்ற கழகம்? ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவார். விருப்பத்தின் பேர் இல்லையா? எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரே நேரத்துல 39 பேருக்கு விருப்பம் வந்துருச்சா? உனக்கு ஏன் வயிறு எரியுது? அவங்களுடைய தலைவர் ஏதோ எழுதி கொடுத்து சொன்ன மாதிரி தெரியல, இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தெரியல. இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமல பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்களாம். யார் நீ சட்டப்படி காப்பாத்து. நான் என்ன கேக்குறேன், கஷ்டப்படுத்தி சொல்ல வச்சிட்டாங்கன்னு. அது எப்படிப்பா சொல்லுவாங்க? நமக்கு என்ன அக்கறைன்னு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இல்ல, ஏன் இதுல அக்கறை இருக்கு? ஏன் இதுல அக்கறை இருக்குன்னா, கரெக்டா வந்தீங்க. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்கன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ ஈவே ராமசாமி இருக்காரு, அண்ணாதுரை இருக்காரு, கருணாநிதி அவர்கள் இருக்காங்கன்னா இந்த 3 பேர். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. உதயநிதி பேரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது எழுதி கொடுத்து தான் சொல்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தான் சொல்றாங்க. சொல்ல சார் பல பேர் சொல்ல. அப்படியா? ஒரு 7-8 பேர், ஒரு 9 பேர் தான் சொன்னாங்க. இல்லப்பா, எல்லாரும் சொன்னாங்க. இல்ல சார். என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. 39 பேர் சொன்னாங்க. நீ வெரிஃபை பண்ணு, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். எஸ், ஓகே. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. திமுக விட 21 அவங்களையும் அந்த 21 பேர் சொன்னாங்க. பாதி பேர் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு 4 பேர் அதை கவர் பண்ணிருக்காங்க. இல்ல சார், பண்ணாடிக்கு பிறந்த 12வது புள்ள மாதிரி பேசுறீங்களே சார். வேதனைக்கு பெத்து போட்ட வெட்டிப்பய மாதிரி பேசுறீங்களே சார். நிறைய பேர் சொல்லலாம் காமராஜர் ஆட்சின்றாங்கப்பா இத. இல்ல சார், அப்படியே இது எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து புது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க. சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. நம்ம ஏன் வருத்தப்படுறோம் சார்? அவங்க கட்சி சார். சொல்றது வாரிசு அரசியல் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா, அப்போ ஒரு கடவுளினுடைய பெயர் சொன்னா அப்ப அது நீங்க மத அரசியல் செய்றீங்களா? இப்ப மாட்னாடா மானஸ். வாரிசு சரிப்பா, நான் என்ன சொல்றேன், என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த நான் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றேன். இங்கெல்லாம் நிக்காத, கிளம்பு கிளம்பு. ஸ்டாலின்றவர் இந்த மண்ணை ஆளக்கூடிய அவங்களுடைய ஒரு எக்ஸாக்ட்லி. உதயநிதி ஸ்டாலின்றது எதிர்காலத்துல ஆள போறதா அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு வெரி குட் பொறாம லைட்டா சரியான தலைமையேற்று நடத்தக்கூடிய நபர் இவருதான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க சார். அதுல என்ன பிரச்சனை நம்மளுக்கு? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, இன்பநிதிக்கு அப்புறம் அவங்க பையனும் வந்தா அதெல்லாம் நாங்க பாத்துட்டு இறந்தா பரவாயில்லன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல கடலூர்ல. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கலந்துங்க சார். உதயநிதி பேர் சொன்னது ஏதோ ஒரு வகையில பாஜகவினரை பயமுறுத்துதான். பாஜக அதே மாதிரி பயந்துருச்சு. ஐயோ, நான் என்ன ஒருத்தன் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சா அதை பார்த்து நீங்க பயந்துட்டீங்களான்னு கேட்டா மறுபடியும் சிரிக்கதான்ப்பா முடியும். இல்ல சார், நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின்றவரை பிரச்சாரத்துல நம்ம வட இந்தியா வரைக்கும் பயன்படுத்தணும். நம்முடைய வட இந்திய பாஜக தலைவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்துல கூட பயன்படுத்தினாங்க. இவரு நீ விஷமத்தனமா போக்காது. இல்ல சார், உதய குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. மூமானாரு. நான் பார்த்தப்பா அந்த படம், எனக்கு தெரிஞ்சு சந்தானம் தான்ப்பா அந்த படத்துல ஹீரோ. சரி, ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. ஹிந்தி பார்த்து பயப்படலாம் இல்லை. நீ இது ஒரு தடவை சொல்லும்போது அந்த குண்டை ஏதோ கையில எடுத்து சுத்திட்டு வரான்டா. அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும். போய் பாப்பா பிரிவு கேட்டவனே. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.